ஒன்று பரீட்சை எழுதி அது ஒரு பார்டர் லைன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது 59% நெருக்கடியிலையும் நான் இயல்பா அதெல்லாம் படிச்சுன்னு வச்சுக்கலாம். எனக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு என்னன்னா கெமிஸ்ட்ரிங்கிறது எனக்கு ரொம்ப விருப்பமான சப்ஜெக்ட். இப்பயும் கூட எங்கேயாவது ஒரு கல்லூரிக்கு போறோம், நிகழ்ச்சிகள் யாராவது பார்க்க போறோம், அந்த கெமிஸ்ட்ரி லேபை கிராஸ் பண்ணேன்னா எனக்கு அப்படியே ஒரு இந்த நாஸ்டால்ஜியா மாதிரி. இங்க வந்து முழு நேர ஊழியராக வரணும்னு சொல்லிட்டீங்க. இப்படிலாம் வரக்கூடாது, எந்த வேலைக்கு வந்து அதை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு அவரு. அதுக்கு பிறகு நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு முடிக்கும் போது நம்ம வந்து நேரம் ஆறுதுன்னு வந்த உடனே மகிழ்ச்சியா இது பண்றாங்க. நீங்க அம்மா கிட்ட சொல்லும் போது எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க நான் வந்து நான் இயக்கத்துக்கு முன்னேறமா போறேன், இனிமேல் நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். வீட்டுக்கும் வர மாட்டேன், நம்ம வந்து வாய்ப்பு இருக்கும்போது வரேன் அப்படின்ட்டேன். பயங்கர அதிர்ச்சி, ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான்னு வச்சுங்க. அவ்வளவுதான். அதன் கேட்கல, உங்ககிட்ட விவாதம் பண்ணல, அவ்வளவுதான். நீ அப்பன்னா இந்த பக்கம் வராதுன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு உபயோகப்படலைன்னா வீட்டுக்கு நீ வராது அப்படின்ட்டாங்க. மகிழ்ச்சின்ட்டு வந்துட்டேன். எனக்கு மனசுல உறுத்தலாவே இருந்துச்சு. நம்ம வந்து இந்த கட்சி புரட்சி பண்ணாதுன்னு முடிவெடுக்கிறோம், முழு நேரமாகவும் செயல்பாட்டாளராக வந்துட்டோம். அப்போ என்ன அப்படின்னு ஒரு மன உறுத்தல் இருக்கு. பேசுறோம். அதுக்கு முன்னாடி வரையிலும் அவர் ஒரு தலைமையில் இருக்கிறவர், நான் ஒரு சாதாரண உறுப்பினர். இந்த லெவல்லே தான் இருந்துருக்கு. எனக்கு இருக்கிற கருத்தை அவருக்கு இருந்திருக்கும், ஆனா அதை சொல்லிக்க மாட்டார். ஒரு கடத்துக்கு பிறகுதான் அதை பேசுறோம். அப்ப நான் பேசும்போது இது என்ன வருதுன்னா, இந்த கட்சி வந்து இது ஒரு ஆவாது, இது வந்து ஒரு புரட்சிகர கட்சி இல்லைன்னு நான் முடிவு வந்தேன். ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, இதை தாண்டி வெளியில் ஒரு புரட்சிகர கட்சி எனக்கு கண்ணுக்கு தெரியல. என் கண்ணுக்கு நாளைக்கு ஒரு புரட்சிகர கட்சி வெளியில இருக்குன்னு தெரிஞ்சா நான் வெளியில போயிடுவேன், அல்லது என்னால முடியும்னு நினைச்சா உருவாக்கிடுவேன், அப்பயும் வெளியில போயிடுவேன். தொடர் நான் உங்கள்கிட்ட உண்மையா நேர்மையா சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இதுக்கு நான் அப்படி இருக்கலாம்னா இருக்கிறேன், நான் முன் நேரமா இருக்கிறேன், இல்லைன்னா நான் பாட்டுக்கு வேலையை பார்க்கிறேன். நாங்களாம் என்னன்னா நிகரில்லைன்னு பேசுவோம், மார்க்சியம்லாம் நமக்கு மண்டையில் இருக்குது. அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் பேசிட்டு திமுக அண்ணா திமுக விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருப்பேன். திடீர்னு திமுகவோட முதல் நாள் 2 மாசம் கழிச்சு அண்ணா திமுகவோட தான் என்னன்னு வச்சு நம்ம பேசுறது, நியாயம் பேசுறது பயங்கர அவமானமா இருக்குது. இது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதா 2 பேருமே பேசுறோம். இது இனிமேல் வந்து இந்த கட்சி நீடிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துடும். இங்க ஒரு வியப்பா இருக்குது. 1/2 மணி நேரம் நீங்க தாமதமா போறீங்க, போலீஸ் உங்களை அங்க கண்காணிச்சுன்னு இருக்குது. எப்படிதான் உள்ள நுழையிறீங்க, எங்க இருந்து வரீங்க? நான் ஒவ்வொரு தடவை அவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இந்த வழியில வந்திருக்குப்பா, அந்த வழியில வந்து. அது பேராசிரியர்கள் அவ்வளோ பேர் ஒத்துழைப்பு. அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த பேராசிரியர்கள்னா திமுக, அந்த காலத்துல அப்படித்தானே திமுக தானே இருப்பாங்க, அந்த மொழி போர் அந்த மாதிரி இதுல வந்தவங்க. அதனால அது ஒரு இதா இருப்பாங்க. 2வது எமர்ஜென்சி எதிர்க்கும் போது அவங்க எல்லாருமே அது ஒரு இதா இருப்பாங்க. 2வது இதுல வந்து நான் வந்து அகாடமிக்கெல்லாம் சவுண்டான ஆளு, எக்ஸ்ட்ரா சண்டையெல்லாம் போட மாட்டேன், பிரச்சனையை நான் நின்றுடுவேன். அங்க நான் வந்து எப்படின்னா, இந்த பல்கலைக்கழகத்துல ஒவ்வொரு அப்பெல்லாம் இணைப்பு கல்லூரிகள்ல இருந்து போட்டி வைப்பாங்க. அந்த இணைப்பு பல்கலைக்கழக பேச்சாளர்னு தேர்வு செய்வாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை தேர்வு செய்வாங்க. அந்த இதுக்கெல்லாம் நான் போட்டியில போய் முதல் 2 ரேங்க்குள்ள நான் வந்துடுவேன். அவர் சி மகேந்திரன் இருந்தார்ல, சிபிஐ மகேந்திரன், அவர் வந்து எனக்கு ஒரு ஆண்டு சீனியர். அவரு, நானு, ராஜேந்திரன் ஒரு பேராசிரியர், பிறகு பேராசிரியர் இருந்தார் அவரு. இன்னொரு இவங்க மங்கைன்னு இருக்காங்கல்ல, இந்த அவங்க நாடகம்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து சீதாராலட்சுமி ராமசாமி காலேஜில் அவங்க படித்தாங்க, திருச்சியில். அந்த திருச்சி யூனிவர்சிட்டியில் தான் நான் அந்த பிறகு பாரதிதாசன் யூனிவர்சிட்டின்னு பேர் வருது. அந்த திருச்சி யூனிவர்சிட்டியில் நான் அஃபிலியேட்டட் காலேஜ். இந்த 4 பேரும் மாறி மாறி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டில் வருவோம் இந்த இதில். அப்போ பெரும்பாலும் அந்த 1-2க்குள்ள நான் இருப்பேன். அப்போ என்னன்னா பல்கலைக்கழக பேச்சாளர் நான், எல்லா நிகழ்ச்சிகள்லையும் நிலைய வித்வான் நான் தான். அதில் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நம்மளை பேச்சு விடுவாங்க, நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த பீரியட்ல என்ன வருதுன்னா, இந்த இந்திரா காந்தியினுடைய 20 அம்ச திட்டத்தை பாராட்டி பேசணும்னு வருது, சர்க்குலர் வருது. சரிங்க, நான் பேசணும். சென்ட் ஜோசப், திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது.
அந்த யூனிவர்சிட்டிக்கான நிகழ்ச்சி அது. ம். நான் வந்து அன்னைக்கு இந்த பல்கலைக்கழக பேச்சாளர்கள் அப்படின்றது வந்துட்டு அரசு தரப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய விளம்பரதாரர். ஆமா ஆமா, அது ஒரு அது பேச விளக்கம் சொல்லுவாங்க. மக்கள் அதாவது மத்தியில. மாணவர் சார்பா நிரந்தர பேச்சாளர் இருப்பா, நிலைய வித்வான் மாதிரி தான். அது வந்து என்ன பேச சொல்றாங்க, இது 20 திட்டம். எனக்கு அவரு ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவன் என்னை பத்தி தெரியும் அவருக்கு. ம். என்ன பண்ண போறேன்னு கேட்டார். ம். 20 திட்டத்தானே பேச சொன்னீங்க, நான் பேசுறேன். அதை ஆதரிச்சு பேசணும் நீங்க எப்படி கட்டாயப்படுத்த முடியாது? ம். அதுல என்ன இருக்குதோ நான் அதை பேசுறேன். ம். கையில 20 நிமிஷத்தை கையில வச்சுக்கிட்டு நான் பேசுறேன். ம். அதுல இல்லாத நான் பேச மாட்டேன் அப்படின்னு. இது வம்படான்ட்டு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஏன்னா என்ன ஒரு வழி கிடையாது. நான் வந்திருக்கிறேன், அவரை வந்திருக்கும் போது என்ன என்னுடைய ஆப்ஷன்ஸ்ல தான் அடுத்த ஆளை கூப்பிட முடியும். ம். நான் தான் இருக்கிறேன். ம். எனக்கு அடுத்தது மகேந்திரன். ம். மகேந்திரன் எமர்ஜென்சி ஆதரிக்கிறாள். ம். நான் வந்திருந்ததுனால அவரை கூப்பிட முடியாது. ம். நான் வந்து அதுல பேசிட்டு இருக்கிறேன். பேசின உடனே கடுமையா பேசின உடனே அப்படியே போலீஸ் வர ஆரம்பிச்சிட்டான். ம். எனக்கு அப்போ தொடர்கள் எப்பயுமே என்னன்னா, அந்த மாணவர்கள் அரசியல் இருக்கிறவங்க இல்லாதவங்க என் மேல அன்பா இருப்பாங்க பாருங்க. ம். இவன் ஏதாச்சும் உதறி விட்டுக்கிட்டு நிற்பான் அப்படின்ட்டு கூடவே நிற்பாங்க. ம். ஒரு சப்போர்ட்டுக்காக கூட நின்றுட்டே இருப்பாங்க. என்னை தாண்டி ரொம்ப கவலைப்படுவானுங்க. எங்கேயாவது சிக்கிக்க போறான் அப்படின்ட்டு ரொம்ப கவலையா இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அது மாதிரி சொட்டே வந்திருக்கிறாங்க. ம். இவன் அங்கங்கே நிற்கிறானுங்க. ஒன்று ஒன்றா காவல்துறை இவன் யார் என்னன்னு விசாரிக்கிறானுங்க. இதெல்லாம் தெரியுது, அங்கங்கே நிற்கிற பசங்களுக்கு தெரியுது. ம். என்ன பண்ணிட்டானுங்கன்னா வந்து ஒரு பையன் பக்கத்தில் நின்று கண்ணை காட்டுறான். ஒரு இப்படின்னு தொப்பி இப்படின்னு காமிச்சு போலீஸ்ன்னு காட்டிட்டான். ம். அப்போ வந்து பேராசிரியர் ஒருத்தர், அவர் சென்ட் ஜோசப் காலேஜில் ஒரு பேராசிரியர், அவர் பேரே மறந்துட்டேன். சரி. அவர் வந்து தம்பி நீங்கள் நிறுத்தாமல் பேசுங்கட்டார். ம். அதாவது நேரம் வந்து 12 நிமிஷமா என்னமோ, ம். அப்போ கரெக்டாக அதில் டைம்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த 12 நிமிஷத்தில் நான் பேசி முடிக்கணும். ம். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தம்பி பக்கத்தில் வந்தார். நான் நினைக்கிறேன் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வராருன்னு நினச்சிக்கிட்டு இதை முடிச்சிடறேன் சார் அப்படின்னு பேசிக்கிட்டே அப்படின்ட்டு போயிட்டாரு. ம். இல்லை அங்கங்கே ஆளு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஏகப்பட்ட இடத்துல ஸ்பை இருக்கு போல இருக்கு, ஆதரவா. அவங்க எல்லாமே நான் பேசிட்டு அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். இந்திரா காந்தி எமர்ஜென்சி, அந்த 20 திட்டம் பாட்டு நவுத்திட்டு இருக்கிறேன்னு வச்சுங்க. வந்து எல்லாம் பசங்க ரவுஸ் ஆகுறானுங்க. அது என்ன பண்ண முடியும், அவங்க கைத்தடத்தை எப்படி நிறுத்த முடியும் போலீஸ் வந்து. சரி. இல்லை அது ஒரு போலீஸ் காலேஜ் ஆடிட்டோரியம், ரொம்ப போலீஸ் வந்துட முடியாது, சும்மா நிற்கிறானுங்க. அதனால் வந்து என்ன ஆச்சு, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். வந்து நீ மாட்டு பேசிக்கிட்டு அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பின்னாடி அவங்க நம்ம பசங்கள்ட்டையும் பேசி பின்னாடி கேட்டை திறந்து விட்டு, அந்த அந்த விஐபி கேட் மாதிரி ஏதோ ஒன்று திறந்து வச்சு பேசிட்டு டக்குன்னு வணக்கம் சொல்லிட்டு வெளியே வந்துரு, சேரில் போய் உட்காராதான்ட்டாரு. சீட்டு வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. நாற்காலியில் உட்கார வேண்டாம், பேசி முடித்தவுடன் நாற்காலியில் உட்கார வேண்டாம். என்னன்னு பார்த்த உடனே டக்குன்னு சட்டையை பிடிச்சி இழுக்கிறான். நான் பின்னாடி போயிட்டேன். போயிட்டு அப்படியே ஒருத்தர் பைக்ல வச்சு அடிச்சிட்டு கொண்டு போய் போலீஸ் வந்து. ஆனா அதுக்கு மேல ஒண்ணும் தேடல. தேடினாதோட அது அந்த நேரத்துல சிக்கிந்தா சிக்கலாம் வச்சுக்கலாம், மற்றபடி தேடிக்கிட்டு அலையெல்லாம் அலையல. அவ்வளவு பெரிய முக்கியமான அளவு நான் இல்லை, அதெல்லாம் அப்படியே விட்டாங்க. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, இது எல்லா வகையிலையும் நம்ம அறியாமல் நமக்கான ஒரு ஆதரவு செக்ஷன்ஸ்க்கு இருப்பாருங்க. அது நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல. நம்ம ஒரு நேர்மையா இருக்கிறான், கருத்துக்கு நம்ம நம்புற கருத்துக்கு இதா இருக்கும். நம்ம அந்த கருத்துல உடன்படாதவங்க கூட நம்முடைய எதுக்காக உதவியா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி தான் அந்த பேராசிரியர்களும். அதனால வந்து அது ஒரு எதையோ ஒன்று பரீட்சை எழுதி அது ஏதோ ஒரு பார்டர் லைன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது 59% நெருக்கடியிலையும். ஆமாம், நான் இயல்பா அதெல்லாம் படிச்சுன்னு வச்சுங்களா. எனக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு என்னன்னா, கெமிஸ்ட்ரிங்கிறது எனக்கு ரொம்ப விருப்பமான சப்ஜெக்ட். கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு அது இப்பயும் கூட எங்கேயாவது ஒரு கல்லூரிக்கு போகிறோம், நிகழ்ச்சிகள் யாராவது பார்க்க போகிறோம், அந்த கெமிஸ்ட்ரி லேபை கிராஸ் பண்ணோன்னா எனக்கு அப்படியே ஒரு இந்த நாஸ்டால்ஜியா மாதிரி ஏதோ ஒரு தெய்வீக மனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த லேபில் அந்த ஆசிட் மனம் இருக்குல்ல, அது வரும்போது எனக்கு அது ஒரு மாதிரி, அது எனக்கு கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடித்தமான சப்ஜெக்ட்னு வச்சுங்களேன். அதனால் எனக்கு அது ஒரு ஈடுபாட்டோட படிக்கிறதுனால அது ஒரு கதை மாதிரி உள்வாங்கிக்குவேன். எனக்கு எதையுமே அது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, கதையா உள்வாங்க. அதனால எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை, நான் மட்டும் எழுதிடுவேன்னு வச்சுங்களேன். ரெண்டாவது என்னுடைய மொழியில நான் அதை எழுதிடுவேன். எனக்கு அது உள்வாங்கிக்கிட்டதுனால அதை திரும்ப நான் நெற்று பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை எனக்கு புரியாத விஷயத்த நான் இது பண்ண மாட்டேன், புரியிற வரல ஸ்ட்ரகிள் பண்ணுவேன் அதோட. அதனால் எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. இதே வச்சு எழுதிட்டா அதை ஒரு பார்டர் லைனில் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அது என்ன, அந்த சர்டிஃபிகேட் வந்துச்சு, அவ்வளோதான். மொழி நேர ஊழியராக வரணும்னு சொல்லிட்டீங்க. இப்படிலாம் வரக்கூடாது, எந்த வேலைக்கு வந்து அதை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அவரு. அதுக்கு பிறகு நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு முடிக்கும் போது நம்ம வந்து நேரமாக வருதுன்னு வந்த உடனே மகிழ்ச்சியாக இது பண்ணுறாங்க. அவர் அப்போ தலைமறைவாக தான் மாவட்ட செயலாளர் ஜி வீரையன், பிறகு எம்எல்ஏவெல்லாம் இருந்தார். அவர் விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் இருந்தார். அவர் தான்
ஒன்றுபட்ட தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான கமிட்டி அதுக்கான அந்த மாவட்ட குழுவுக்கான செயலாளர் அவர். இவர் பேமா வந்து அந்த வட்டக்குழுங்கிற தாலுகா கமிட்டிக்கான செயலாளர், இவர் மாவட்ட குழுவுக்கான செயலாளர். அவர்கிட்ட தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு 3 நேரமாக வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு. அவர் வாங்கன்ட்டார். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஓவரால் தானே. அது வந்துட்டு கட்சிக்கு நீங்கள் வந்து நம்ம திருவாரூர் தான் தலைமை அலுவலகம், நீங்கள் தலைமை அலுவலகத்துக்கு வந்துடணும். எப்போ வரீங்கன்னு கேட்டாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நான் அம்மாட்ட சொல்லிவிட்டு இப்போ அப்படி ஒரு 2-3 நாள் கழிச்சு வருவேன் நினச்சிட்டாங்க. நான் சாயந்தரம் வரேன் தொடர்ந்துட்டேன். ஏன் அவங்க பெரிய ஆச்சரியம், எப்படி வருங்க? அதெல்லாம் நான் அம்மாட்ட சொல்லிட்டு வரணும், அவ்வளோதானே, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டேன். நான் இப்போ ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கெல்லாம் பயங்கர சிக்கல்னு வச்சுங்க. ஏன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு நீங்கள் அம்மா கிட்ட சொல்லும் போது எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க நான் வந்து நான் இயக்கத்துக்கு முன்னேறமாக போகிறேன், இந்த மாதிரி நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நம்ம வந்து வாய்ப்பு இருக்கும்போது வரேன் அப்படின்ட்டேன். பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா எங்கள் அண்ணனுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு தான் நல்ல வேலை கிடைக்குது, அவங்களுக்கு தான் வேலை இருக்குது. ஏன்னா ரொம்ப சாதாரண வேலை தான். எனக்கு வந்து அரசு பணிகள் கிடைக்குது, வங்கியில் கிடைக்குது. அப்போல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். இப்போ இந்த டெஸ்ட் வைக்கிறாங்கல்ல, அப்ஜெக்டிவ் டெஸ்ட் வைக்கிறாங்கல்ல, அந்த அப்ஜெக்டிவ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் குரூப் நான் தான். அதுக்கான கைடிங்கே கிடையாது, நானே தான் எல்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ அதுலேயே தேடி வரோம். அப்போ வந்து நீங்கள் சர்வசாதாரணமாக மேலே வந்துடலாம். அது அப்போ மேசிவாக அப்பாயிண்ட் பண்ணுற நேரம் அந்த பீரியட் தான். ஏன்னா அந்த 69-70 தானே அரசு உடைமை ஆக்குறாங்க. நிறைய கிராமங்களில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, நிறைய பேர் தேவைப்படுது. அந்த மாதிரி பீரியடில் நான் போகிறேன். அதனால் ஈஸியாக அப்சர்வ் ஆகி வந்துடும்னு வச்சுங்க. அந்த பீரியட் வேண்டான்னு வர்றோம். அது பெரிய பேங்க் உத்தியோகத்தை விட்டுட்டு வரேன் அப்படின்னா, எங்கள் அப்பா பேங்க்கில் மேனேஜர் இருந்தவர். அந்த பேங்க் உத்தியோகம் அப்படி ஒரு இது வருது இல்லை, அந்த கெத்து இருக்குது இல்லை, பேங்க்கில் இவன் என் பையனும் போகிறான்னு இவங்க அப்படி சொல்லிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது நான் போகிறேன்னு வந்துட்டேன். அவங்களுக்கு கூட என்ன தெரியும்னா, இவன் செலக்ட் ஆயிடுவான்னு தெரியும், செலக்ட் ஆகிட்டேன்னு தெரியாது. ஏன்னா தகவல் தான் நான் வேற இடத்துக்கு தகவல் மாற்றிட்டேன்ல, அதனால அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு யூகம் பண்ண தெரியும். எங்கள் அம்மாவுக்கு தெரியும்னு வச்சுங்களா, எல்லாமே கிளீனாக என்னுடைய எல்லா அசைவும் அவங்களுக்கு புரியும். அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டேங்கிறான், அப்பாயிண்ட் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அதை அப்படியே காதில் வாங்காத மாதிரி போயிட்டு இருப்பேன். நான் வந்துட்டேன், இந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான்னு வச்சுங்க. அவ்வளோதான். அது கேட்கல, உங்ககிட்ட விவாதம் பண்ணல, அவ்வளோதான். நீ அப்பன்னா இந்த பக்கம் வராதுன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு உபயோகப்படலைன்னா வீட்டுக்கு நீ வராது அப்படின்ட்டாங்க. மகிழ்ச்சின்ட்டு வந்துட்டேன். ரொம்ப சாதாரணமா. அது ஒரு அவங்களும் பெரிய சத்தம் போடலாம் சொல்லல, நானும் ஐயோ அப்படி சொல்றேன், நான் ஒண்ணும் சொல்லல, சரிட்டு வந்துட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும் அது உண்மைதானே. வீட்டுக்கு பயன்படலைன்னா நம்ம வீட்டுல போய் எப்படி உட்காந்துட்டு முடியாது. ரெண்டாவது எனக்கு லைஃப் இது, அங்க திருவாரூர் ஆஃபீஸுக்கு வந்துருங்கன்னா அவங்க சொல்லித்தான் கூப்பிடுறாங்க, போயிட்டு வச்சுங்க. போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த எமர்ஜென்சி பீரியடா இருக்கிறதுனால அப்போ வந்து அங்க நீங்க தொழிற்சாலைகளே கம்மி. நீங்க அது ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் தொழிற்சாலைகளே கம்மி, தொழிற்சங்கம் அதோட கம்மி. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, அதில் ஆனால் எங்கே போனாலும் ஒரே பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து அப்போல்லாம் தமிழில் அவ்வளோ மொழிபெயர்த்து சட்டங்கள்லாம் வரல, இங்கிலீஷில் தான் இருக்கும். அப்போ அந்த தொழிலாளிகளுக்கு நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஆள் தேவை. அப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ தொழிற்சங்கத்தை பார்த்துக்க, மாணவர் சங்கத்தில் ஏற்கனவே இருக்கிற மாணவர் சங்கத்தை நீ இன்னும் 1 வருஷம் பார்த்துக்க. அப்புறம் அப்போ என்னன்னா, நம்ம இந்த எழுத்தாளர் கலைஞர், முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இருக்குல்ல, அப்போ முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மட்டும்தான். அப்போ அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வந்து அப்போதான் தொடங்குற நேரம். அது மாதிரி எமர்ஜென்சி தான் உருவாக்குது, அது எமர்ஜென்சிக்காக தான் ஆக்சுவலாக பண்ணுறாங்க. ஏன்னா அது தலைமறைவாக இருக்கிற விஷயத்தில் அந்த மாதிரியான செய்திகளை கொண்டு வரதுக்கு அது ஒரு ஃபோரமாக தான், அப்படி நினச்சி தான் உருவாக்குறாங்க. அது அதில் வந்து அந்த மாவட்ட பொறுப்பாளராக பண்ணுறாங்க எல்லாத்தையும். அதாவது எனக்கு என்னென்னா, நான் எப்பயோ கல்லூரி மேகசின்ல ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், அவ்வளவுதானே தவிர எனக்கு இலக்கியத்துக்கு ஒரு தொடர்பு கிடையாது. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு வந்து கலை தெரியும், இப்ப இசை தெரியும். அந்த இசையை வந்து நான் 11ஆம் கிளாஸோட விட்டுட்டேன். அந்த மிருதங்கம் தெரியும், அதை விட்டுட்டேன். ஆனா அது வந்து ஒரு அதை பத்தி தெரியும். இப்போ நீங்க சரி, நல்ல இசை எது, நல்ல தாளம் எது, அது எனக்கு சொல்ல தெரியுமே தவிர மற்றபடி வந்து இந்த கவிதை இலக்கியம்லாம் எனக்கு சம்மந்தமே இல்லை. ஆனா இது வேலை, இது ஒரு ஆர்கனைஸ் பண்ற வேலைங்கிற முறையில் என்கிட்ட அதை பண்ணிட்டாங்க. 3 வேலையும் சேர்த்து ஒரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, பெரும்பாலும் இரவு வந்து நான் பயணத்துல தான் தூங்குவேன், படுத்து தூங்குனதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு மேல அப்படித்தான் தொடர்ச்சியா. நீங்க உள்ள போன உடனே இரவு ஒரு இடத்துல படுத்து தூங்குனதே கிடையாது. நீங்க வந்து என்னன்னா, இரவு ஃபுல்லா அடுத்த ஊருக்கு போறதுக்கான பயண நேரமா பயன்படுத்திக்குவேன். பெரும்பாலும் பேருந்து பயணம் தான். பேருந்து வந்து அப்படியே போயிட்டே இருப்பேன்னு வச்சுங்களேன். அதனால வந்து எந்நேரமும் பயணத்துல இருப்பேன், அது எந்நேரமும் பையோட இருப்பேன். அப்படிதான் போயிட்டு இருப்பேன். அதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மாணவர் அமைப்பு வேலை இருக்கும், ஒரு நாளைக்கு வந்து தொழிற்சங்க வேலை இருக்கும், ஒரு நாளைக்கு கலை இலக்கிய அந்த எழுத்தாளர் சங்க வேலை இருக்கும். அப்படியே வேற கரெக்டாக போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம்.
அந்த 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 தஞ்சை மாவட்டத்துக்குள்ள தான். அது அவ்வளோ பெரிய மாவட்டம் இல்லை. அப்போ ஒருங்கிணைந்த அப்போ அந்த மாவட்டம். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவோம். அதில் அந்த அப்போ நமக்கு இந்த எழுத்தாளர் சங்கம் என்பதில் வந்து இவங்க லட்சுமி அவங்க இயல்பாகவே கவிதையெல்லாம் எழுதுவாங்க. அந்த கடித இலக்கியம் மாதிரிலாம் எழுதுவாங்க. பேமா வந்து எழுத வேண்டிய கவிதையெல்லாம் சில இடத்துல என்ன பண்ணுவார்னா இவங்க வழியாக கொடுப்பாரு. ஏன்னா அவர் தலைமறைவாக இருக்கிறார். அதனால என்ன பண்ணுவார்னா நீங்கள் சில கவிதைகள் இப்போ நீங்கள் அவருடைய பெரிய கலெக்ஷன்லேயே வந்துச்சு. அது அந்த கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க படிப்பாங்க. அந்த எழுத்தாளர் சங்க இதில் வந்து ஏன்னா இவங்க இயல்பாக கவிதை எழுத தெரிஞ்சவங்க தான். இருந்தாலும் இவர் எழுதுறதையும் இவங்களே படிப்பாங்க. அப்படி வச்சிங்கன்னா அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு இப்போ திருமணங்கிறது எல்லாமே பேசுகிறான். அந்த மாதிரி பீரியட்லேயே அது மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். ஆமாம், அது அந்த மாதிரி. அப்போ வந்து என்னென்னா இந்த எழுத்தாளர் சங்கம் இது எல்லாத்தையும் மூணுமே நான் பார்க்கும்போது ஹெக்டிக்காக ஓடிக்கிட்டே இருப்பேன். நிற்க நேரம் இல்லைன்னு இருக்கு பாருங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரபரப்பா ஒரு பெரிய புரட்சிகர வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அந்த 2 வருஷமா நீங்க வீடு பக்கம் வரலீங்களா? வீடு பக்கமே போகல. நான் வீட்டுக்கே போகலன்னு வச்சுக்கோங்க. வீட்டோட வாக் அவுட் தான் முடிஞ்சு போச்சு. எனக்கு வந்து எங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும் தொடர்கள் ஏதாவது வேட்டி சட்டை எடுத்து கொடுப்பாங்க. நான் அங்கேனா தங்குவேன். அது மாதிரி போயிட்டு எனக்கு என்னன்னா தொடக்கத்துல இருந்து நான் அன்பால் சூழப்பட்டவன். எப்பயுமே தோழர்கள் என்கிட்ட அன்பாக தான் இருப்பாங்க. எனக்கு என்னுடைய சொந்த வேலையே எனக்கு செய்ய விட மாட்டாங்க. அதான் சொன்ன சைக்கிளே ஓட்ட மாட்டாங்கல்ல. கற்றுக்காம போனதுக்கான காரணமே அதுதான். என்ன நீ போது நீ ஏறி உட்காருப்பாங்க. அது மாதிரி தான். அப்படி ஒரு செல்ல பிள்ளை மாதிரியே இருந்துட்டேன். வெளியிலேயும் நம்ம நண்பர்களோடய அப்படித்தான், இயக்கத்துக்குள்ளேயே அப்படித்தான் வச்சிங்களேன். அதனால வந்து அங்கே அலுவலகத்தில் தங்கி இருக்கும்போது கூட என்னுடைய சொந்த உடைகளை கூட எல்லாருமே துவைச்சி போட்டுக்கிற பழக்கம் தான். அங்கே அதான் முழுநேர செயல்படாலும் அதான் பழக்கம். என்னுடைய துணியை வந்து பக்கத்தில் இருக்கிற தோடு தான் துவைச்சு போடுவார். பிறகு எம்எல்ஏ எல்லாம் இருந்தார். அது தோடு தான் பண்ணுவார். அதில் நீ கிழிச்சது போதும் நீ வச்சுட்டு போ அப்படின்ட்டு அடுத்த என்ன நான் பண்ணுறேன் தத்தான்னு பண்ணுறதை பார்த்துட்டு பண்ணுவோம். அது வந்து செய்யறது வேணா அது மேலே இருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடு தான் வச்சுங்களேன். ஏன்னா நான் அவங்களோட சமமாக இருப்பேன். அதே நேரத்தில் ஒரு அரசியல் அறிவுலையும் உழைப்புலையும் வேலைகள்லையும் அவங்கள தாண்டி இருப்பேன். அப்போ அதனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு தலைமைக்கான சகத்தோழர் அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு மரியாதையும் அன்பும் கடந்த ஒரு உறவாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் என்கிட்ட ரொம்ப இதாக இருப்பாங்க. அது ஒரு எனக்கு என்ன கஷ்டம்னு எனக்கே தெரியாது. அவங்க தான் சொல்லுவாங்க, அவங்க தான் பார்த்துக்குவாங்க. அது மாதிரி அந்த அலுவலகம் ஒரு பாசத்தான ஒரு தோழமையான அலுவலகம். எமர்ஜென்சி இந்த மாதிரி இப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் அலுவலகத்துக்குள்ள இந்த மாதிரி இருந்துட்டு வேலை செய்யறதுக்கு ஆமாம் அலுவலகம் இருக்கும். ஆனால் கண்காணிப்போட இருக்கும். அலுவலகம் இருக்கும். அது ஓப்பனாக சில ஒரு அதுக்கு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருப்பார். அது வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா அவர் பேரால் தான் அறிக்கை வரும். ஆனால் உண்மையான மாவட்ட செயலாளர் நான் சொன்ன வீரையன்கிறவர் அவர் தலைமறைவாக இருப்பார். அவர்லாம் அப்படியான மனுஷன் பார்க்கவே முடியாது. நீங்கள் வந்து மொத்த ஒன்றுபட்ட தமிழ்நாட்டை தஞ்சை மாவட்டத்தை அவர் காலால் அளந்துருப்பார். சாலையிலே நடக்க மாட்டார். வரப்பில் தான் போவார். கையில் ஒரு மஞ்சள் பை, அதில் வந்து இந்த இவங்க இந்த தச்சர்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த இழப்புலி இந்த மாதிரி சில கருவிகள் பார்த்தா தச்சு வேலைக்கு போகிற மாதிரி அதை வச்சுருப்பாரு. அதுக்குள்ளே ஒரு அந்த பல்பொடி ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பாரு, ஒரு கைலி ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பாரு. அவ்வளோதான் தலைமை வாழ்க்கை. அந்த காலகட்டத்தில் அதை வச்சுக்கிட்டு அவர் தான் அந்த 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 மாவட்டத்தினுடைய எல்லா அசைவுகள்லையும் அவர் நிற்பார். எப்போ எந்த ஊரில் நிற்பாருன்னு சொல்ல முடியாது. அப்படியே போயிட்டே இருப்பார். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும். இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க இந்த வயசில், நம்ம அதோட தாண்டி இருக்கணுங்கிறது அது ஒரு அப்படி இருக்கும். அப்போ என்ன ரெண்டாவது அவங்க எந்நேரமும் இயக்கம் புரட்சி அது இதுன்னு பேசுறது இருக்கு பாருங்க. வேற சிந்தனையே நமக்கு வராது. அந்த மாதிரி தொடர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஆளுங்களையும் நான் பார்க்குறேன். கொஞ்சம் ஊசலாடுறது, ஐயோ வராத அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஆளுங்களையும் பார்க்குறேன். அப்போ இதை அந்த நேரத்தில் தான் பணியரசன் நானும் பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி வரையிலும் அவர் ஒரு தலைமையில் இருக்கிறவர், நான் ஒரு சாதாரண உறுப்பினர். இந்த லெவல்லையே தான் இருந்துகிட்டு இருப்போம். எனக்கு இருக்கிற கருத்தை அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் அதை சொல்லிக்க மாட்டார். அவர் இருக்கிற குழுவில் பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா அந்த டிசிப்ளின் இருக்குல்ல, அது ஒரு கட்டுப்பாட்டின் காரணமாக ஒரு கடத்துக்கு பிறகு தான் அதை பேசுகிறேன். அப்போ நான் பேசும்போது தான் இது என்ன ஆகுதுன்னா இந்த கட்சி வந்து இது ஒரு ஆகாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பீரியட்ல தான் நான் முன்னேறமாக வருதுங்கிறதையும் நான் முடிவு பண்ணுறேன். எனக்கு மனசில் உறுத்தலாகவே இருந்துகிட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த கட்சி புரட்சி பண்ணாதுன்னு முடிவெடுக்கிறோம். முழு நேரமாகவும் செயல்பாட்டாளராக வந்துட்டோம். அப்போ என்ன அப்படின்னு ஒரு ஒரு மன உறுத்தல் இருக்குது. அவர் ஏ பாலசுப்ரமணியன் இருப்பார் மாநில செயலாளர், அவர் தலைமறைவாக இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம பேசிடணும். ஏன்னா அவர்கிட்ட நம்ம உண்மையை பேசிட்டு எனக்கு ஒரு உறுத்தலே ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து இப்படி மனசை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஒரு இயக்கத்துக்குள்ள வருது அப்படின்ட்டு நான் புரட்சி பண்ணாதுன்னு எப்படி அந்த எண்ணத்துக்குள்ள இதெல்லாம் பார்க்குறேன்.
இவங்க வந்து இந்த மாதிரி டாப் லெவல் லீடர்ஷிப் இப்படி இருக்கிறாங்கன்னா ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே ஒருத்தரை பற்றியும் பேசுகிறோம் பண்ணுறோம் அதெல்லாம் வருது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு இது ஆகாது அப்படின்னு இப்போ எங்களுக்குள்ள பேசுகிறோம். இவர்கள் செய்ய மாட்டாங்க, இவர்கள் புரட்சி செய்ய மாட்டாங்க. ஆனால் இதுக்கு வெளியில் ஒரு புரட்சிகர கட்சி இல்லை. அப்போ இதிலிருந்து ஏதாவது வந்தால் தான் உண்டு. இப்படியான அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அன்றைக்கி இருக்கிறோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நான் இப்போ இவர் ஏ பாலசுத்திர போய் ஓப்பனாக சொல்லிடணும் அப்படிங்கிறதுனால நான் போய் அவர் தலைமுறை இருக்கிறாரு. அவர் சந்திக்கிறதெல்லாம் கஷ்டம். அவர் மாநில செயலாளர், நான் ஒரு ஓரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் போய் அவரை பார்த்துட்டு சந்திக்கிறீங்க. ஆமாம். அப்போ அவர் பார்த்துட்ட பிறகு சொல்கிறாரு, அவர் மதுரையிலேயே எங்கேயோ போக சொல்கிறாங்க. தீக்கதிர் இப்போ அலுவலகத்துக்கு போய் ஒரு செய்தியை கொடுத்துட்டு, வகாப்பில் ஒருத்தர் இருப்பார், அவர் தீக்கதிர் பொறுப்பாளர், அவர்கிட்ட ஏதோ ஒரு செய்தியை கொடுத்துட்டு இவர் இன்னொரு ஊரில் இருப்பார். திண்டுக்கல்லுக்கும் மதுரைக்கும் ஏதோ ஒரு ஊர், அந்த ஊரில் போய் அவரை பாருங்கன்றாங்க. நான் அவரை போய் பார்க்குறேன். அப்போ அவர், நீ முழு நேரமாக வந்துட்ட, மகிழ்ச்சி. முழு நேரம்னா என்ன தெரியுமா, முழு நேர புரட்சிக்காரன் அப்படின்னாரு. ஆமாம் தோழர், ஆனால் இந்த கட்சி புரட்சி கட்சி இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்படியே சொல்கிறீங்க? ஆமாம், என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் அதெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க, அது என்ன தலைவர்களாக இருந்தவங்களில் வந்து இன்னும் ஆட்கள் இது பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு தலைமை அப்படிங்கும்போது இது பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த இதை நீங்கள் ஒரு டிஃபென்சிவில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. வந்து அடுத்து வந்து ஒரு போராட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகல. அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பேசிட்டு அது மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஒரு புரட்சிகர கட்சி இல்லைன்னு நான் முடிவு வந்துட்டேன். ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா, இதை தாண்டி வெளியில் ஒரு புரட்சிகர கட்சி எனக்கு கண்ணுக்கு தெரியலை. எனக்கு ஏற்கனவே நக்சல்வாரி ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் எனக்கு அது ஒரு அட்ராக்ஷன் எதுவும் கிடையாது. ஒருவேளை என் கண்ணுக்கு நாளைக்கு ஒரு புரட்சிகர கட்சி வெளியில் இருக்குன்னு தெரிஞ்சால் நான் வெளியில் போயிடுவேன். அல்லது என்னால் முடியும்னு நினச்சா உருவாக்கிடுவேன், அப்பையும் வெளியில் போயிடுவேன். தொடர் நான் உங்கள்கிட்ட உண்மையாக நேர்மையாக சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதுக்கு நான் அப்படி இருக்கலாம்னா இருக்கிறேன், நான் முழு நேரமாக இருக்கிறேன், இல்லைன்னா நான் மட்டும் என் வேலையை பார்க்குறேன். உங்கள்கிட்ட என் மனசாட்சியை சொல்லிடணும். நான் வந்து வேற யார்ட்டையும் வேணாலும் சொல்லாமல் இருக்கலாம், உங்கள்கிட்ட நான் சொல்லாமல் இருக்கிறது சரியாக இருக்காது. அதனால் வந்து அப்படி சொல்கிறேன்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமாக தான் சொல்கிறாரு. அவர் பட்டுன்னு இப்படி பேசுகிறா, நீ ஒன்றும் போக மாட்டே போ அப்படின்ட்டார். நீ உன் வேலையை பாரு, விருப்பம் இருக்கிறவங்க பாரு, ஒன்றும் நீ அதெல்லாம் போயிட மாட்டேன்னு தெரிப்போம் அப்படின்ட்டார். எனக்கு அப்படியே வந்துட்டு அதை சொல்லணுங்கிறது மனசு பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி இறக்கி வச்சுட்டான்னு வச்சிங்களா. அப்போ தான் எனக்கு ரிலீஃப் ஆச்சு. ஏன்னா நம்ம ஒரு உறுத்தல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம இந்த கருத்தோட எப்படி அவங்கள்ட்ட நம்மளை நம்புகிறாங்க. ஆனால் அவர் எப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட பேசு, அந்த மாவட்ட குழுவில் இருக்கிறவன்ட்ட பேசாது. அவன் தியாகம் பண்ணவன்டா, ஆனால் நீ பேசுகிற புத்தகமெல்லாம் படித்தவன் கிடையாது. அதனால் நீ போய் அவன்கிட்ட பேசி நீ மடக்கிக்கிட்டுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காது. அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம அந்த லெவலோட பேசுவோம். அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு தெரியாத பேசி உனக்கு தெரியல பற்றி அகாலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் அந்த கண்ணியத்துக்கு வந்துட்டு அடிச்சிக்கிறேன். அதுக்கான லைனையும் அவர் வச்சுட்டார். என்ன பண்ணுவார்னா, ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட பேசு அப்படின்வார். ஏன்னா அதிருப்தியெல்லாம் அவர் தான் பேசுவார். அவரும் என்ன பண்ணுவார்னா, எதெல்லாம் எனக்கு எதிரான கருத்தோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிட்டே இருப்பார். நான் சொல்றது தப்புன்னு சொல்றதுக்கான இதெல்லாம் மறுப்புக்கான விஷயம் இருக்குல்ல, மாசத்துக்கு அப்படி பண்ணிருக்காரு அப்படி பண்ணி இது மாதிரி அனுப்பிட்டே இருப்பார். அந்த இதை பண்ணுவார்னு வச்சுங்களேன். பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஆள் ரொம்ப செக்கசவேன்னு இருப்பார், கடுமையாக வாதம் பண்ணுவோம். அது ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் தேராது, இப்படிலாம் பேசுவோம், இதோ தேரவே தேராது அப்படிலாம் பேசுவாரு. நீங்க சொல்லுங்க. ஆமா, அவர் மாநில செயலாளர், அந்த கட்சி தேராதுன்னு அவத்தையும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்க மாவட்ட நிர்வாகி. நான் வந்து பொறுப்புல இருக்கிறேன், அப்போ வந்து முழு நேரமாக செயல்பட்டு இருக்கிறேன். அப்போ தொழிற்சங்கத்துக்கு ஏதோ ஒரு பொறுப்பில் வச்சிருக்கிறாங்க, மாணவர் சங்கத்தில் மாநில செயற்குழுவில் இருக்கிறேன், இப்போ இருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து இதை பேசிட்டே இருக்கிறேன் அவர். ஆனால் அதில் என்னன்னா, எந்த இதுலேயும் ஒரு சந்தேகப்படுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன வெளிப்படையாக பேசுகிறேன், வெளிப்படையாக அவரும் பேசுவார். அவருடைய ரேங்க் எல்லாம் கவலையப்பட மாட்டார். இவன் ஒரு சாதாரண ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படியே ஈக்குவலாக பேசுவார். கடுமையாக அப்படியே ரத்த சட்டுற மாதிரி ஆகிடும் அவருடைய. அப்படியே கடுமையாக பேசுவார், கோபமாக தான் பேசுவார். பேசின பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு சரி போது நிறுத்து, ஒரு டீயை வாங்கிட்டு வாங்குவார். அதோட சமாதானம். அதுக்கு பிறகு அவரும் பேச மாட்டார், நானும் பேச மாட்டேன். சாதாரணமாக வேற கதையை பேசிட்டு அப்படி இருந்துடும். அந்த மாதிரி அவர் ஒரு இது பண்ணுவார்னு வச்சுங்களேன். ஆனால் அவர்கிட்ட எனக்கு என்னன்னா ஒரு அவுட்லெட் இருந்துச்சு. இப்போ எந்த கருத்தாக இருந்தாலும் அவர்கிட்ட நான் பேசிடுவேன். பேசுறதுல தயக்கமே கிடையாது.
பேசுறதுனால கட்சி விரோதமாக எடுக்கணும் நடவடிக்கை எடுத்துருவாங்களோ அந்த மாதிரி பயமே கிடையாது. நான் தான் ரெடியாக இருக்கிறேன், வெளியே போனால் போகிறது அப்படிதானே பேசிட்டு இருக்கிறேன். அதனால் அதனால அவருக்கும் தெரியும். என்ன விஷயம்னா ஒரு நிமிஷம் கூட அந்த இயக்க பணியை நிறுத்த மாட்டேன். முரண்பாடு முரண்பாடு பேசிட்டு இருப்பீங்க. நம்ம அந்த எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதை ஓயாம ஓடிக்கிட்டே இந்த மாதிரி நடத்தல இதுக்குன்னு இப்போ இதில் இப்போ அப்பப்போ சேகரிச்சுக்கிட்டு இருப்பேன். எப்போ சந்திக்கிறோமோ அப்போ பேசிடுவேன். தபால்லாம் போட முடியாது, ஏன்னா இப்போ காவல்துறைக்கு தெரியும், அதனால தபால் போட மாட்டான். அது மாதிரி பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு அந்த எமர்ஜென்சி கட்டத்திலே உங்களுக்கு அது மேலே ஒரு மாற்று வந்துருச்சு. எனக்கு இது ஒரு புரட்சிகர கட்சி இல்லை. 77 நான் இப்போ ஒரு முழு நேரமாக வரும்போது 77 தான் வரேன். வரும்போதே நான் அந்த முடிவோடு தான் வரேன். அவ கேட்டாரு, புரட்சி பண்ணாதுங்கிற அப்புறம் ஏன் வந்த அப்படின்னாரு. புரட்சி பண்றதுக்கு தான் வந்தேன். நான் நீங்க தானே சொன்னீங்க நீங்க புரட்சி தான் வாழ்க்கைன்னு, அதுக்காக தான் வந்தேன். அதுக்கு நான் தனியா பண்ண முடியாது, ஒரு அமைப்பின் வழியா தான் பண்ணணும். அதுக்கு இந்த அமைப்பு ஆகாது, ஆனா இந்த அமைப்புக்கு தாண்டி வெளியில இல்லாத போது இந்த அமைப்புக்குள்ள தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அதனால அது அப்போ என்ன ஆகுதுன்னா இதே கருத்துல தான் பேமாவும் இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் நாங்க வெளிப்படையா பேசிக்கிறோம். முதல்ல தான் ஒரு கட்டத்துக்கு பிறகு 77 அதை நான் முழு நேரமா வர்றேன். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகுதான் நம்ம பேசுறோம். குறிப்பாக அந்த 2 விஷயங்கள் வருது. ஒன்று நாராயணசாமி நாயுடு தலைமையில் உழவர் போராட்டம், பெரிய உழவர் போராட்டம். அந்த போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்குது. அந்த போராட்டம் மிராசார்கள் போராட்டம் அப்படின்னு எதிர்க்கிறாங்க சிபிஎம். ஆமாம், இது எனக்கு மாற்று கருத்து இருக்குது. பேமா அந்த மாவட்ட செயற்குழுல அவர் இருக்கிறாரு. செயற்குழுல அவர் பேப்பர் வச்சு பேசுறாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எதிர்த்து பேசிட்டு ஒரு கருத்து இருக்குது அப்படித்தான். அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஓப்பன் பண்ணி பேசுகிறார், இது மாதிரி இருக்குது அப்படின்னு. எங்களுக்கு அதெல்லாம் விட பெரிய சிக்கலாக வந்தது என்னென்னா, இந்த எமர்ஜென்சி இருக்கும்போதே இந்திரா காந்தி தேர்தல் அறிவிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன நினப்புன்னா, இவங்க கொடுத்த போலீஸ் ரிப்போர்ட் இந்த அம்மா ஜெயிச்சிடும்னு நினச்சிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அது அடி வாங்கிடுச்சு, பெரும் தோல்வியா, பெரிய தோல்வியாக போச்சு. ஆனால் இங்கே திமுக அடி வாங்கிடுச்சு. இவர் தான் இது பண்ணுறாரு. இப்போ அதில் அப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் இப்போ இதாகிடுச்சுன்னு வச்சுங்க. இங்கே இந்திரா காந்தி அதிகமாக ஜெயிக்கிறாங்க, அது அண்ணா திமுக அது வருது. ஆனால் பொதுவாக ஆட்சி இல்லை அவங்க. அது மார்ச் மாதம், அது 1977 மார்ச் மாதத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன். எமர்ஜென்சி இருக்கும்போதே அந்த எலெக்ஷன் நடக்குது. எமர்ஜென்சி அதுக்கு பிறகு தான் அந்த அம்மா தோல்வி அடைஞ்சு மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆன பிறகு தான் எமர்ஜென்சி லிஃப்ட் ஆகுது. எமர்ஜென்சி லிஃப்ட் ஆன பிறகு 77 மே மாதம் ஜூன் மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த மார்ச் தேர்தலில், பார்லிமெண்ட் தேர்தலில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக சிபிஎம் கட்சி திமுகவோட ஜனதா கட்சியோட, அப்போ ஜனதா தள் கிடையாது, ஜனதா கட்சியோட கூட்டணியில் போகிறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன கருத்துன்னா, காங்கிரஸை போலவே ஜனதா கட்சியும் ஒரு பெருமுதலாளிகள் கட்சி தான், பிற்போக்கு கட்சி தான். இது மாநில அளவில் ஆனால் பிற்போக்கு சமரசவாத கட்சி அப்படியான ஒரு கருத்து திமுக பற்றி. இந்த குறிப்பாக திமுகவோட ஜனதா கட்சியோட போனது என்பது அது என்ன கூட்டணி, இது முதலாளிய முகாம்லேயே நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னு நாங்கள் பேசுகிறோம், ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. இது என்னன்னா, பேமா தனியாக அவர் இடத்துல பேசுகிறாரு, நான் தனியாக பேசுகிறேன். ஒரே கருத்தில் இருக்கிறமே தவிர இது ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் எங்களுக்குள்ள உரையாடலை நடத்துகிறோம். ஏன்னா நான் வேறு கீழ் கமிட்டியில் இருக்கிறேன், அவர் மேல் கமிட்டியில் இருக்கிறாரு. அந்த டிசிப்ளினோட அவர் இருந்துக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் அவர் என்கிட்ட பேசுகிறார், ஆமாம் சரியில்லை நானும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறார். அப்போ நாங்கள் என்ன அப்போ நமக்கு ஒரு பெரிய இது என்ன ஆச்சுன்னா, இந்த பீரியடில் எனக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 2 இடத்துல அவங்க நிற்கிறாங்க. இதில் திண்டுக்கல்ல ஒரு தொகுதியில் ஏ பாலசுப்ரமணியன் நிற்கிறாரு, மதுரையில் பி ராமமூர்த்தியை நிற்க வச்சுருக்காங்க. மற்ற எல்லாம் திமுக ஜனதா அப்படி நிற்கிது. அதில் ஏ பாலசுப்ரமணியத்தினுடைய திண்டுக்கல் தொகுதிக்கு எனக்கு பொறுப்பாளராக போட்டுடுறாங்க.
அந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கு சேர்த்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்குல்ல, அதுக்கு பொறுப்பாளராக போட்டுறாங்க. நான் போகிறேன். அதான் நான் சொல்கிறேன், இயக்க பணிகள் செய்துக்கிட்டே தான் வித்தியாசங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். மறுப்பான வேலையில இருந்தாலும் அது கட்சி முடிவு செய்துட்டு இருப்போம். அந்த டிசிப்ளினுக்கு உட்பட்டு தான் பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். அந்த கட்சி முடிவை எனக்கு பிடிக்காத முடிவாக இருந்தாலும் அதை முழு வேகத்தோட செயல்படுத்தும். இப்போ புதிய தொடர்கள் கட்சிக்கு வெளியில் இருக்கிறான் பாருங்க, அவன் இதை இவங்கெல்லாம் கற்பனை பண்ணாத கதையெல்லாம் சொல்லி நான் அதை நியாயப்படுத்திட்டு இருப்பேன். கட்சியை பாதுகாக்கிறதுன்றதை காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டான். வெளியில் வந்து அதை விட்டு கொடுத்துட மாட்டேன்னு வச்சுங்களா, அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ அவர் வந்து அதை அந்த இதுக்கு கொண்டு போய் போட்டுறாங்க. எனக்கு திக்கு திசையே தெரியாது. திண்டுக்கல்லுக்கு போனதே கிடையாது. நான் முன்னொன்று போனது இல்லை. சரி, அவங்களுக்கு என்னன்னா ஒரு நம்பிக்கையான ஆள் வரணும் அப்படிங்கும்போது முடிவு பண்ணி என்னை அனுப்பிட்டாங்க. நான் போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன்னா திமுக காரன் வருவான். எனக்கு வந்து திமுக ஆளில் பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். என்னடா இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு வந்து நமக்கு மார்க்ஸ் தெரிஞ்சிருக்கு, மண்டை வீக்கமாக இருப்பேன். இவெல்லாம் ஒரு ஆளாகவே நினைக்க மாட்டேன்னு வச்சுக்கங்களேன். அதனால் இது வந்து இவங்கெல்லாம் வருவாங்க. அவர் சொல்லிட்டாரு, எனக்கு நான் போன உடனே நான் வர்றேன், எனக்கு என்ன வேலைகள்னு சொன்னீங்கன்னா செய்கிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, இங்கே யாரும் எந்த பக்கம்னு தெரியாது, நான் என்ன பண்ணணும் நான் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீ வந்து யார் யார் எங்கே போயிருக்கிறாங்கன்னு மார்க் பண்ணிக்க. இப்போது அப்போ கூட்டங்கள் நிறைய நடக்கும். இந்த தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் நடக்கும். ஒவ்வொருத்தரையும் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இவர் இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணுங்கிறதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி அனுப்பிக்கிட்டு வந்து ஓரளவுக்கு பேச்சாளரை பற்றி எனக்கு தெரியும். அதனால இந்த ஆள் இங்கே போனாக்க பிரமாதமாக சரியாக இருக்கும், அல்லது 2 பேரை சேர்த்து அனுப்பணும்னா நீ பார்த்து முடிவு பண்ணி சொல்லிவிடு. பொறுப்பாளர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட மட்டும் அப்ரூவல் வாங்கிக்க. அவர் சரின்ட்டார்னா நான் அனுப்பிடுவேன். அந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்க. 2வது கேஷ் ஃபுல்லாக நீங்கள் தான் வச்சுக்கணும். பணம் வந்து அந்த தொகுதியில் யார் கேட்குறாங்கன்னா அதை பார்த்து கொடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். நம்ம ஆளுங்க கேட்டான்னா என்ன கேட்குறான்னு கொடுத்துரு. திமுககாரன் வந்தான்னா அவன் வந்து 100 ரூபா கேட்டான்னா 25 ரூபா கொடு. ஏன்னா அவன் கண்ணாமடான்னு கேட்பான். சரிங்க, அவனுக்கு வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவானுங்க. நமக்கு அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம உண்டியல் வசூல் பண்ணுறவனே, அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. வந்து கேட்டான்னா என்ன செய்ய வருவான். அவெல்லாம் பெரிய தலைவர்ரா வருவான். திமுகவில் பெரிய மாவட்டான்னுவான், வட்டான்னுவான், எல்லாம் தான் வருவான். அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துருப்போம். 100 ரூபா கேட்டானா 25 ரூபா, இதுதான் தோழர் இருக்குன்னு கையில் இதான் இருக்குது, வேறு பணம் இல்லை, வந்தா நான் கொடுக்குறேன், ஏதோ ஒரு சாக்கு சொல்லி கையில் கொடுத்துரு. திட்டுவான். அப்போ கால் மார்க்ஸ் படம் மேலே இருக்கும், எல்லாம் அவருக்கேன்னு விட்டுரு. அப்படிதான் பேசுவாங்க. அது வெளியில் அங்கே ஒரு அந்த அலுவலகத்துக்கு வெளியில் ஒரு பந்தல் போட்டிருக்கோம். அங்கே தான் தொடரெல்லாம் நாற்காலி போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அது ஒரு வர ஆள், இந்த திமுக ஆளுகள்லாம் பொறுப்பாளர்லாம் வருவான். அவன் பெரிய முன்னாள் எம்எல்ஏன்னுவான், இந்த மாதிரிலாம் வருவானுங்க. வந்து பணம் கேட்பாங்க. அது சொன்ன மாதிரி ஃபார்முலாவில் கொடுத்துருன்னு வச்சிங்களேன். வெளியில் நின்றுக்கிட்டு என்னிட்டு பேச முடியாது. நான் சின்ன பையனாக இருக்கிறேன்னா என்கிட்டையும் பேச முடியாது. அதில் வெளியில் நின்றுக்கிட்டு அங்கே யார்ட்டையும் கட்டிட்டு இருப்பான். வந்து அவனோ ஒரு பையனை செவலையாக ஒருத்தரை போட்டிருக்கானுங்க, அவன் என்னமோ நறுக்கி கொடுக்குறான் அப்படி ஏதோடு பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சிங்களேன். ஒரு தடவை தான் சொன்னேன், இது மாதிரி கண்ணாமண்ணான்னு பேசுகிறான் தோழர், கெட்ட வார்த்தையெல்லாம் கூட சொல்லுவானுங்கல்ல, அது மாதிரிலாம் சொல்கிறாங்க தோழர் அப்படின்னு. எதையும் காதில் வாங்குறது எல்லாம் அவருக்கே விட்டு. அதனால் அப்படியே தான் இருப்போம்னு வச்சிங்களேன். இப்போ நான் அப்போது நம்ம அந்த வருவார். அந்த நேரத்துக்கு அப்போல்லாம் 11 மணி 12 மணி வரலும் கூட்டம் நடக்கும். இப்போ இந்த மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. அப்புறம் களைச்சி வந்தாலும் சரி தான், மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. எப்படி ஜனதா தளத்தில் போனீங்க, அவன் எல்லாம் ஒரு இப்போ முதலாளித்துவ கட்சி இல்லையா தாட் போட்டுன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். திமுக கூட போனீங்க, இவ்வளவு ஊழல் பிடிச்சவன் ஒரு ஆள் வந்தானா அவனை பற்றி தான் ஏற்கனவே வந்தவாளா இருக்குல்ல. நம்ம தீக்கதில் ஏற்கனவே உடம்பை பற்றிலாம் வந்துருக்குது. இவன்லாம் வந்து அவன் தான் அவங்க வண்டியில் ஏறிட்டு வரான். இதெல்லாம் நான் பேசுவேன். வந்து இதெல்லாம் தான் பேசுவேன் வச்சுங்களேன். எல்லாத்தையும் பொறுமையாக அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதான் ஒரு இடத்துக்கு பிறகு என்னாச்சுன்னா ஒரு டீ வாங்கிட்டு வந்துவார். அங்கே என்ன நேரமும் டீ கடை 2-3 டீ கடை இருக்கும். ஏதாவது ஒரு டீ கடையில் போய் டீ வாங்கிட்டு வந்துடுவேன். அதோட சமாதானம் ஆகிடுவோம், முடிஞ்சு போச்சு. அவரும் பாவம் களைச்சி போய் வந்து படுத்துருப்பார். அது மாதிரி ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா வந்தார். நான் சாதாரணமாக என்னன்னா ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வச்சுருப்பேன். அதை துவைச்சி போட்டுட்டு துண்டை கட்டிட்டு படுத்துருப்பேன். இவர் 11 மணி 12 மணிக்கு வந்தவர். நான் பாட்டுக்கு படுத்துருக்கிறேன். வந்து கூட்டம் முடிச்சுட்டு வர்றாரு. வரும்போது தொடர்கள் அந்த கொடி கிடியெல்லாம் கீழே வைப்பாங்களா, அந்த சத்தத்தில் நான் கண்ணு முடிக்குது எனக்கு. சத்தமாடா வைங்கடா, அவன் பாவம் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப அன்பாக இருப்பார். வந்து இப்போ எட்டி பார்த்தாரு, துண்டை கட்டிட்டு தூங்கிட்டு இருந்தேன். ஏடா பட்டன் தர மாதிரி படுத்துருக்கிற அப்படின்னாரு. இல்லை தோழர், சும்மா துவைச்சி போட்டிருக்கிறேன், போதும், வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா அவன்கிட்ட அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு. அந்நேரத்துக்கு 11-12 மணி இருக்கும் இரவு. ஆமாம், இரவு தொலைபேசி பண்ணி அங்கே நம்ம நெசவாளர் சங்கம்லாம் இருக்குது திண்டுக்கல்ல. அந்த சங்க தோழர்கிட்ட விட்டு கட்டாசுறாரு. என்னடா ஒருத்தனை வந்து பார்க்க மாட்டீங்களா, அவன் துண்டை கட்டிட்டு தூங்கிட்டு இருக்கிறான், உனக்கு அவமானமா இல்லையா அதெல்லாம்
சங்கம் வச்சிருக்காரு, சங்கம் அப்படின்னு ஏதோ சத்தம் போட்டு விட்டாரு. காலையில் நான் எழுதிட்டு விட தோழர் எல்லாம் செட்டு ட்ரெஸ்ஸோட வந்துட்டாங்க. நான் தோழர் என்கிட்ட சொல்லிக்க கூடாதா, அவர் போட்டு அவர் பாலும்பாங்க, பாலு எங்களை விட்டு ஏறுறாரு அப்படின்னு. எனக்கு தான் தெரியும், ஃபோனில் அவர் பேசிக்கிட்டு இருந்தது தெரியும். சொல்றேன், எனக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை, அப்புறம் அப்படி நினச்சிக்கிறாரு, எனக்கு ஒன்றும் இது இல்லை. நான் என்ன துவைச்சி போட்டிருக்கிறேன், இப்போ நல்ல வெயில் காலம், அது நல்லா மே மாதம் ஜூன் மாத காலம் இல்லை, அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எனக்கு அது ஒரு செய்தியாகவே இல்லை, அதனால நான் சொல்லலை, அதனால அப்படின்னு சொன்னேன். சொல்லலாம், அது மாதிரி இருப்பான்னு வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு அதாவது இருப்பார், சண்டையும் போட்டு கிடப்போம், அன்பாவும் இருப்பார், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அது முடிஞ்சு மே மாசத்துல இது மார்ச் இந்த எலெக்ஷன், மே மாசத்துல இந்த சட்டமன்ற தேர்தல் வருது. டமால்னு அதிமுகவோட கூட்டணி அப்படியே வெதறி போயிட்டான். நான் நிகர் இல்லைன்னு பேசுவான், மேக்சிமம்லாம் நமக்கு மண்டையில் இருக்குது. அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் பேசிட்டு திமுக அதிமுக விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருப்பேன். திடீர்னு திமுகவோட முதல் நாள் 2 மாசம் கழிச்சு அதிமுகவோடா என்னன்னு வச்சு நம்ம பேசுறது, நியாயம் பேசுறது பயங்கர அவமானமா இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க கூட சேர்ந்துட்டு இவங்கள பேச நான் கூட்டங்களில் வேற பேசுவேன், மேடையில் பேச சொல்லுவாங்களா, நான் பேச்சாளராக பேச சொல்லுவாங்க, நம்ம அதெல்லாம் அவன்கிட்ட பேசிட்டு பண்ண வச்சுக்கலாம். இவ்வளோ பேசிட்டு அடுத்த நிமிஷம் இவனுக்கிட்ட பேசினேன், என்னடா இது பெரிய மனக்கடாக்கிட்டு எங்களுக்கு பெரிய பிரச்சனை. நான் வந்து இப்போ எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அது அங்கே ஒரு தஞ்சாவூரில் குத்தாலம்னு இருக்குல்ல, அந்த தொகுதியில் சிபிஎம் தொடர் ஒருத்தர் நிற்கிறேன். அந்த அலுவலகத்துக்கு நான் பொறுப்பாளர் கூட, நான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு எழுதி கொடுத்துட்டேன். இது வந்து செய்ய முடியாது. எனக்கு உண்மையிலே ஒரு 4-5 நாள் வெளியவே போகல, வீட்டை விட்டு வெளியில அந்த ஆபீஸை விட்டு வெளியே போகல. எனக்கு அவமானமா இருக்குது. எங்கடா யாரை பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ற மாதிரியே எனக்கு மனசுல குற்ற உணர்வாக இருக்குது. முடியவே இல்லைன்னா இதாயிடுச்சு. இவர் பேமாவும் அவர் அங்க தஞ்சாவூர் இதுல வந்து அவரும் எழுதி கொடுத்துருக்காரு. எனக்கு தெரியாது, 2 பேரும் இது இல்லாம அவரும் ஒரே மாதிரி நீங்க முடியாது. அப்புறம் தான் நம்ம பேசுறேன், இதுல வந்து இது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதா 2 பேருமே பேசுறோம். இது இனிமேல் வந்து இந்த கட்சி நீடிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துடணும், என்ன பண்ணலாம் அடுத்து அப்படிங்கிறத பேசணும் அப்படிங்கிறது 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறோம். அப்பதான் பேசுறீங்க. நம்ம இது வரைக்கும் இருக்கட்டும், ஒரு நல்ல நீண்ட ஒரு விவாதம், நல்லா நீண்ட ஒரு கலந்துரையாடல் தான் சொல்லுங்க. இப்ப கட்சி வேணான்னு எழுதி கொடுத்துட்டீங்க, நீங்க எழுதி கொடுத்தது மணியரசன் கட்சியிலிருந்து வெளியே வரணும் எழுதி கொடுக்கல, நாங்க இந்த பணியை செய்ய முடியாது முதல் கடிதம் அப்படிதான் எழுதி கொடுக்குறேன். இது வந்து சரி கிடையாது, என்னென்ன காரணங்களால அது சரி கிடையாது அப்படின்னு எழுதி, இது வந்து ஒரு இப்போ நடைமுறையில ஒரு கட்சி செயல்பாட்டாளர் யாரும் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது, எங்களால முடியாது, என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் எழுதி கொடுத்துட்டான். இது மாதிரி அதை பண்ண முடியாது. உங்களை மாதிரி நீங்க மட்டும்தானா இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்களா? அந்த இல்ல, அது மாதிரி கொடுக்கல. மற்றவங்க எல்லாம் மனவீட்டுக்கு இதை வேலை பார்க்குறாங்க, அப்படி இருக்கிறாங்க, சில பேர் ஒதுங்கிக்கிறாங்க, அப்படி நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த இது கொடுக்குறேன், நான் முடியாதுன்னு நின்றுட்டேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு பேமா அப்போ அரைகுறையாக பணிகள் செய்கிறாருன்னு வச்சிங்களேன், அது பெரிய கிட்டத்தட்ட தேர்தல் முடியக்கூடிய காலத்தில் தான். என்ன அப்படின்னா, அந்த பீரியடில் நம்ம வெளியில் வருது அப்படிங்கும் அந்த ப்ராசஸை ஆரம்பிச்சிருதுன்னு முடிவு எடுத்துட்டோம். எங்கள் 2 பேருமே பேசிட்டோம், இது வந்து ஆகாது, இது இந்த கட்சி புரட்சி பண்ணாதுங்கிறது மட்டும் இல்லை, இனிமேல் இதுக்கான மாற்றம் என்னன்னு தேடணும். இதுதான் நம்முடைய லைஃப் மிஷன். இதில் வந்து குப்பை ஓடிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற முடிவு தீர்க்கமாக வந்துட்டோம். என்ன பண்றது அப்படிங்கறத பத்தி தான் அப்புறம் அடுத்தாப்புல பேசுறோம். அதான் 77 தேர்தல் தான் இந்த முடிவு. தேர்தல் வரும். ஏன்னா 2 விஷயம், அந்த நாராயணசாமி நாயுடு போராட்டத்தை இவங்க இது பண்றாங்க, இந்த ஒரு இது வந்துருது. அடுத்து நடக்கிற வச்சு நம்ம அடுத்தா கூட நம்ம பேசுவோம். தொடர்ந்து நிறைய தகவல் இருக்குது. இதில் இந்த நாராயணசாமி போராட்டம்ன்றது நான் கூட அதை படிச்சிருக்கிறேன். அப்போ வந்து கம்யூனிஸ்ட் ஏன் அதை வந்து எதிர்த்தது, அதை ஆதரிக்கிற அந்த போராட்டத்துக்கு எதிராக நின்றது, ஆளுங்கட்சியாக திமுக இருந்தது. நீங்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது அவங்கெல்லாம் ஒரே சர்க்கிளுக்குள்ளே இருந்திருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. அந்த கம்யூனிஸ்ட்டும் அப்போ இருக்கிற திமுகவும் ஒரு விவசாயிகளுடைய போராட்டத்தை என்ன பார்வையாக பார்த்தது அப்படின்றது சேர்ந்து அடுத்த கட்டமாக உங்களை ஒரு முடிவெடுக்க வச்சிருக்குதுன்னு கூட நினைக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி.